Hello everyone, welcome to Learn with Aparna. இப்போ நம்ம chapter 3 அதாவது நம்ம tenses chapter குள்ள என்டர் ஆகுறோம். ரெண்டு chapter முடிச்சிருக்கோம் ஏற்கனவே. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அண்ட் வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம ஒரு டென்ஸா ஒரு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோஸ்ல கொஞ்சம் லென்த்தியா தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு டென்ஸ் இன் அண்ட் அவுட் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ அதுக்காக ரெடி ஆயிக்கோங்க. அண்ட் நோட்ஸ் ஏதோ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முக்கியமா. அதுக்குதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணிட்டீங்களா? ஓகே. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறது எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ தட் எனக்கும் அது ஏதாவது மாத்த வேண்டி இருக்கு இல்ல இது கரெக்டா இருக்கு அந்த மாதிரி ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க. இல்ல டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க. திஸ் இஸ் த வே ஆஃப் கம்யூனிகேஷன் த்ரூ யூடியூப் இல்லைங்களா? சோ அதனால சொல்றேன். ஓகே ஃபைன். இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் பார்க்க போறோம். சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஸோ நம்ம கிட்ட மொத்தமா டென்ஸ் கூட போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கிலீஷ்ல 12 டென்ஸ் இருக்கு. சிம்பிள் பிரசன்ட், சிம்பிள் பாஸ்ட், சிம்பிள் ஃபியூச்சர், அதே போல பிரசன்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் கண்டினியூஸ், அதே போல பிரசன்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட், லாஸ்டா பிரசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். ஸோ மொத்தம் 12 டென்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 12 வந்து 3 மெயின் கேட்டகரியா பிரிச்சுக்கலாம். லைக் பிரசன்ட் ஒன்னு, பாஸ்ட் ஒன்னு, ஃபியூச்சர் ஒன்னு. ஸோ அதே தான் நம்ம தமிழ்ல இருக்க மாதிரி தான். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். ஸோ நிகழ்காலம் எல்லாம் பிரசன்ட் டென்ஸ், இறந்த காலம் எல்லாம் பாஸ்ட் டென்ஸ், எதிர்காலம் எல்லாம் ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ இதுல இந்த காலத்துல லைக் எப்பயும் நடக்கிற விஷயமா இல்ல இப்ப நடந்து கொண்டிருக்க விஷயமா இல்ல முன்ன ஆரம்பிச்சு இப்ப வரைக்கும் நடந்துட்டு இருக்கா இல்ல அப்ப முடிஞ்சிருச்சு ஆனா இப்ப வரைக்கும் அது உண்மையா இருக்கா அந்த மாதிரி எந்த ரீசனுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து ஒரு டென்ஸா பிரியும். சரிங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட் டென்ஸ் ரொம்ப ரொம்ப காமனா நம்ம யூஸ் பண்ற டென்ஸ் சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ். ஸோ இதை இன்னைக்கு பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. சோ இப்போ சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஜெனரலா நம்ம ஒன் லைன்ல சொல்லணும்னா ரெகுலர்லி ஃபேக்ட், அதாவது ரெகுலரா நடக்கிற விஷயம் ஒரு ஃபேக்ட், இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றதுக்கு நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். சோ ஒரு விஷயம் ரெகுலரா நடக்குது, அதே மாதிரி ஏதோ ஒரு ஃபேக்ட பத்தி பேசுறோம் அப்படிங்கும்போது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் பிளஸ் V1, V1னா verb 1, இல்லனா சப்ஜெக்ட் பிளஸ் do or does plus V1. இந்த ரெண்டு ஃபார்மேட்ல நம்ம சென்டென்சஸ் யூஸ் பண்ணுவோம். சோ சென்டென்ஸ் ஃபார்மேஷன் வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே. அடுத்த சிச்சுவேஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் எந்தெந்த சிச்சுவேஷன்ஸ்ல இந்த டென்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஹேபிட்ஸ், ரெகுலர் ஆக்ஷன்ஸ் ஆர் சிச்சுவேஷன்ஸ். அதாவது நம்மளோட இல்ல இன்னொருத்தரோட ஹேபிட் பத்தி, பழக்கத்தை பத்தி பேசும் பொழுது, அதே போல ரெகுலரா நடக்கிற ஒரு ஆக்ஷன் இல்ல ஒரு சூழ்நிலை பத்தி சொல்லும் பொழுது. எக்ஸாம்பிளுக்கு இப்ப நம்ம குளிக்கிறது அப்படின்னா நம்ம டெய்லியுமே தான் குளிக்கிறோம். ஸோ அது ரெகுலரா நடக்கிறது. நான் 6 மணிக்கு எந்திரிக்கிறேங்கிறது என்னோட ரெகுலர் ஹேபிட். ஸோ அது என்னோட பழக்கம். ஸோ அதுக்கும் நான் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணேன். எக்ஸாம்பிளுக்கு வி பாத் எவ்ரிடே, வி பாத் எவ்ரிடே. ஸோ பாத் அப்படிங்கிறது குளிக்கிறது. ஸோ இது வந்து V1 ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லியிருக்கேன். ஓகே. பாத், 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 இது V1. சோ நம்ம ரெகுலரா நடக்கிற விஷயங்கள் ஆகட்டும் இல்ல ஒரு ஹேபிட்டை பத்தி பேசும்பொழுதாகட்டும் நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நம்ம தினமும் குளிக்கிறது, லேட்டா எந்திரிக்கிறது இல்ல நேரமா எந்திரிக்கிறது, டீ குடிக்கிறது, லைக் அவங்க டீ தான் குடிப்பாங்க, இவங்க காஃபி குடிக்க மாட்டாங்க, இந்த மாதிரி எல்லாமே லைக் டெய்லி ஆஃபீஸ் போறாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஒரு ஹேபிட்டா இல்ல ரெகுலரா நடக்கிற ஒரு விஷயமாவும் இருக்கும். சோ அதுக்கெல்லாம் நம்ம சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். we bath every day, she wakes up late, they do not eat idli, he does not have coffee, இந்த மாதிரி எல்லாம் வரும். சரிங்களா? இப்ப இதுல நான் சில இடங்கள்ல வெறும் நார்மலா V1 மட்டும் யூஸ் பண்ணேன், சில இடங்கள்ல do does யூஸ் பண்ணேன். அதுலயுமே சில இடத்துல do லைக் they do not eat idli சொன்னேன், he does not drink coffee சொன்னேன். ஸோ do ஒரு இடத்துல does ஒரு இடத்துல யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இதெல்லாம் என்ன ஏதுங்கிறது வர வர பார்க்கலாம். சரிங்களா? இதே வீடியோல நம்ம இதே டென்ஸ் பார்க்குறோம். இதுலயே போக போக நம்ம ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சிம்பிள் பிரசன்ட் டென்ஸை எங்க யூஸ் பண்ணுவோங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணுவோம், எதனால யூஸ் பண்ணுவோம், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்ன அதெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. அடுத்தது ஃபேக்ட்ஸ், பெர்மனன்ட் சிச்சுவேஷன்ஸ், ஜெனரலைசேஷன்ஸ். அதாவது த ஃபேக்ட், ஃபேக்ட் பத்தி பேசும்பொழுது லைக் இதுதான் நிஜம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம தண்ணி சூடு பண்ணோம்னா 100 டிகிரில அது வந்து கொதிக்கும். வாட்டர் பாயில்ஸ் அட் 100 டிகிரி. இது வந்து நம்மளுக்கு ஃபேக்ட் இல்லைங்களா? அதே போல சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு, த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட்.
ஸோ இதெல்லாம் ஃபேக்ட், இதெல்லாம் மாறுறது இல்லை. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அதுக்கும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலைசேஷன்ஸ் அப்படிங்கும் பொழுது என்னன்னா ஜென்ரலா ஒரு விஷயம் ஸ்பெசிஃபிக்கா ஒன்றை பத்தி சொல்லாம ஜென்ரலைஸ்டா பொதுவான கருத்து கூறுறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பொது கருத்துக்களுக்கும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ பொது கருத்துங்கும் பொழுது பொதுவா சொல்றது, இப்போ பூனைகள் வந்து பூனை என்ன பண்ணும், பால் குடிக்கும் இல்லைங்களா, இது பொதுவான விஷயம். ஸோ கேட் ட்ரிங்க்ஸ் மில்க். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஜென்ரலான விஷயங்கள் சொல்றதுக்கும் ஃபேக்ட்ஸ் பத்தி பேசுறதுக்கும் ஒரு பெர்மனன்ட் சிச்சுவேஷன் பத்தி சொல்றதுக்கும் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்தது ஸ்டாட்டிவ் வெர்ப்ஸ். ஸ்டாட்டிவ் வெர்ப்ஸ் அப்படிங்கிறது என்ன நான் சொல்லணும்னா அதுக்கு முன்னாடி ஆக்ஷன் வெர்ப்ஸ்னா என்னன்னு நான் சொல்லணும். ஸோ வெர்ப்ஸ்ல வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும், பட் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போறது ஆக்ஷன் வெர்ப்ஸும் ஸ்டாட்டிவ் வெர்ப்ஸும். ஸோ ஆக்ஷன் வெர்ப்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம ஜென்ரலா செய்யற செயல். ஸோ வெர்புனாலே ஒரு வினைச்சொல், அதாவது நம்ம செய்யற செயலை பத்தி எந்த வார்த்தை சொல்லுதோ அந்த வார்த்தை வெர்ப். இப்போ நான் பேசிட்டு இருக்கேன்னா நான் பேசுறதுங்கிறது ஒரு செயல். ஸோ இந்த பேசுறதுங்கிறது வெர்ப். நீங்க கேட்டுட்டு இருக்கீங்கன்னா நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, ஸோ நீங்க லிசன் பண்றீங்க, அது ஒரு வெர்ப். ஸோ இந்த மாதிரி ஒரு செயல் பற்றி சொல்ற எல்லா வார்த்தைகளும் எல்லா சொற்களும் நம்மளுக்கு வெர்ப் ஆகும். ஸோ இதுவே அந்த செயலை நம்மளால பார்க்க முடியுது அப்படின்னா அது ஆக்ஷன் வெர்ப்ஸ். பார்க்க முடியும், இல்ல நம்மளோட 5 புலன்கள் இருக்கு இல்லையா, கண்ணு பார்க்கறதுக்கு, மூக்கு ஸ்மெல் பண்றதுக்கு, நாக்கு டேஸ்ட் பண்றதுக்கு, காது கேட்கறதுக்கு, ஸ்கின் வந்து டச் பண்றதுக்கு, இந்த மாதிரி 5 புலன்கள் இருக்கு, 5 உணர்வுகள் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுல ஏதோ ஒண்ணுல அது வந்து நம்ம பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு ஆக்ஷன் வெர்ப்ஸ். இந்த 5 புலன்களாலையும் நம்மளால எதுவுமே இது பண்ண முடியாது, நம்மளால உணர மட்டும்தான் முடியும், அந்த மாதிரி சொல்லும்போது அது வந்து ஸ்டாட்டிவ் வெர்ப்ஸ். அதாவது நம்மளுக்கு நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க ஏற்கனவே பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்டாட்டிவ் வெர்ப்ஸ்க்கு நான் நிலைச்சொல் அப்படின்னு சொல்லி நம்மளா ஒரு வேர்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது நிஜமாவே தமிழ்ல இருக்கான்னு எனக்கு தெரியாது, நான் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக கிரியேட் பண்ணது. இருக்கலாம் இல்லாமலும் போகலாம், சரிங்களா. ஸோ வினைச்சொல்னா ஆக்ஷன் வெர்ப்ஸ், நிலைச்சொல்னா ஸ்டாட்டிவ் வெர்ப்ஸ். அதாவது இப்போ பேசிக்கா இப்போ நான் பேசிட்டு இருக்கிறது உங்களுக்கு காதால கேக்குது, ஸோ அதனால இது ஆக்ஷன் வெர்ப். இதுவே வந்து ஒருத்தருக்கு இன்னொருத்தர் மேல இருக்க அன்பு, காதல், இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால பார்க்க முடியாது, கேட்க முடியாது, ஸ்மெல் பண்ண முடியாது, டேஸ்ட் பண்ண முடியாது, டச்லையும் உணர முடியாது இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம மனசால உணர முடியும், உணர்வு பூர்வமான விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா, செயல்கள், அதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஸ்டாட்டிவ் வெர்ப்ஸ். எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஐ லவ் யூ சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐ லவ் யூல லவ்ங்கிறது தான் வெர்ப். அந்த லவ் எனக்கு கண்ணில் காட்டு, இல்லை மூக்கில் நான் ஸ்மெல் பண்ணி பார்க்குறேன், இல்லை காதல கேட்குறேன் அப்படின்னா நம்மளால முடியாது. ஏன்னா அது வந்து நம்ம மனசால உணரக்கூடிய விஷயங்கள். ஸோ அதெல்லாம் நம்மளுக்கு மனசால உணரக்கூடிய செயல்கள் எல்லாமே நம்மளுக்கு ஸ்டாட்டிவ் வெர்ப்ஸ். நம்மளால எந்த 5 புலன்களை ஏதோ ஒன்று மூலமா நம்மளால இது பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட ஆக்ஷன் வெர்ப்ஸ். செயல், ஓகே, செயல்னாலே வெர்ப் தான், அதை மனசால தான் உணர முடியும், அந்த மாதிரி செயல்கள்லாம் ஸ்டாட்டிவ் வெர்ப்ஸ்ல வரும். நம்மளால 5 புலன்களை ஏதோ ஒன்று மூலமா அதை வந்து பார்க்க முடியும், இல்லை கேட்க முடியும், இல்லை உணர முடியும், இல்லை ஸ்மெல் பண்ண முடியும், இல்லை டேஸ்ட் பண்ண முடியும், அந்த மாதிரி ஏதாவது இருந்தா அது வந்து ஆக்ஷன் வெர்ப்ஸ். ஓகேங்களா, கிளியர்? யா. ஸோ ஸ்டாட்டிவ் வெர்ப் சொல்லும் பொழுது நம்ம எப்பயுமே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவோம். இது நீங்க எந்த டென்ஸ்ல வேணா எடுத்துக்கோங்க. உங்களோட இறந்த காலத்தை பத்தி சொல்றீங்க, இல்லை நிகழ்காலத்துல சொல்றீங்க, இல்லை எதிர்காலத்துல சொல்றீங்கனாலுமே எப்ப நம்ம ஸ்டாட்டிவ் வெர்ப்ஸ் யூஸ் பண்ணோம் அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ எம் லவ்விங் யூ சொல்ல மாட்டோம், ஐ லவ் யூ தான் சொல்லுவோம். ஓகே, ஸோ ஐ ஹாவ் பீன் லவ்விங் யூ, இல்லை ஐ வில் பி லவ்விங் யூ, இந்த மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டோம், we1 தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதே போல ஐ ஹாவ் அ பிரதர். ஸோ எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்கன்னா ஐ ஹாவ் அ பிரதர். இங்க ஹாவ் அ பிரதர், எனக்கு ஒரு அண்ணா இருக்காங்க, இதை நான் வந்து எப்படி வந்து ஒரு 5 புலன்கள்ல எப்படி நான் மேட்ச் பண்ண முடியும், உங்களால எப்படி அதை இது பண்ண முடியும். ஸோ இது உணர்வுபூர்வமா ஏத்துக்க முடியும், அவங்களுக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு அண்ணா இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ ஷீ ஹாஸ் அ சிஸ்டர், அவங்களுக்கு ஒரு அக்கா இருக்காங்க. ஸோ ஐ ஹாவ் 2 சில்ட்ரன், he has 4 brothers. இந்த மாதிரி டிஃப்ரெண்டா நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி சொல்லும் பொழுது யூஸ் பண்ற ஹேஸ், ஹேவ் இதெல்லாமே கூட நம்மளுக்கு ஸ்டாட்டிவ் வெர்ப்ஸ்ல தான் வரும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது டைம் டேபிள்ட் ஆர் ஷெட்யூல்ட் ஈவென்ட்ஸ் இன் த நியர் ஃபியூச்சர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு சொல்லும் பொழுது ரெகுலரா இப்ப நடந்துட்டு இருக்க விஷயம், ப்ரெசென்ட்ல இருக்க விஷயம் தான் நான் சொன்னேன். இப்ப திடீர்னு ஃபியூச்சர்ல இருக்க விஷயத்துக்கு நீ இப்ப சொல்ற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களோட டவுட் வந்து வேலிடான டவுட். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா, ஃபியூச்சர்ல நடக்க போற விஷயத்த ஏற்கனவே டைம் டேபிள் பண்ணி இல்லை ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். எந்த மாதிரி விஷயங்களுக்கு டைம் டேபிள் பண்ணுவாங்க, எந்த மாதிரி விஷயங்களுக்கு டைம் டேபிள் போடுவாங்க? எஸ்,
எக்ஸாம்ஸ். ஸோ முக்கியமா நம்மளுக்கு எக்ஸாம்ஸ்க்கு தான் முன்னாடியே டைம் டேபிள்ஸ் கொடுப்பாங்க, கரெக்டுங்களா? அதே மாதிரி எந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஷெட்யூல் பண்ணுவாங்க? ஷெட்யூல்டு ஈவெண்ட்ஸுங்கிறப்ப என்னென்ன ஷெட்யூல்ஸ் இருக்கும்? நம்ம ட்ரெயின் டைமிங்ஸ்க்கு ஷெட்யூல்ஸ் இருக்கும், ஏதாவது மீட்டிங்ஸ்க்கு, ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு, இல்லை வேற ஏதாவது ஈவெண்ட்ஸ்க்கு ஷெட்யூல்ஸ் இருக்கும், கரெக்ட்? ஸோ நம்ம ஏற்கனவே டைம் டேபிள் பண்ணி வச்சிருக்கோம், இல்லை ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கோம் ஈவெண்ட்ஸ். அது வந்து இப்போ கொஞ்சம் நேரத்தில் நடக்க போகுது, ரொம்ப ஃபியூச்சர் கிடையாது, நியர் ஃபியூச்சர். நியர் ஃபியூச்சர்னா கொஞ்சம் பக்கத்தில், அடுத்த வருஷம் நடக்கிறத பற்றி இல்லை, இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல நடக்க போகுது, இல்லை கொஞ்ச நேரத்தில் நடக்க போகுது. அந்த மாதிரி நியர் ஃபியூச்சர்ல ஏற்கனவே டைம் டேபிள் பண்ணி வச்ச இல்லை ஷெட்யூல் பண்ணி வச்ச ஈவெண்ட்ஸ் பற்றி நம்ம பேசும்பொழுதும் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லுவோம். The train leaves at 11 PM. இப்போ ஒரு 7 மணின்னு வச்சுக்கோங்க. ஸோ 11 மணிக்கு ட்ரெயின் கிளம்பும். The train leaves at 11 PM. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு 11 PMங்கிறது ஃபியூச்சர் தான், பட் அந்த ட்ரெயினோட டைம் ஏற்கனவே டைம் டேபிள் ஆர் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கோம், அதனால அது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். Your exam starts next week. ஸோ அடுத்த வாரம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது வந்து எப்பவுமே நம்ம டைம் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கோம், டைம் டேபிள் பண்ணி வச்சிருக்கனால சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, அடுத்தது நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ் அண்ட் லைவ் கமெண்ட்ரிஸ். ஸோ நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்மளுக்கு நியூஸ் பேப்பரில் நம்மளுக்கு என்ன நியூஸ் வரும், ஏற்கனவே முடிஞ்ச ஒரு விஷயத்தை தான் நம்மளுக்கு நியூஸாக வரும், கரெக்டா? ஸோ இப்போ பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ணுறாங்கன்னா நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அந்த டீட்டெயில்ஸ் தான் நம்மளுக்கு இன்னைக்கு வரும். கிரிக்கெட் மேட்ச் வின் பண்ணாங்கன்னா நேற்று அவங்க வின் பண்ணியிருப்பாங்க, அந்த நியூஸ் நம்மளுக்கு பேப்பரில் இன்னைக்கு வரும். ஸோ இந்த மாதிரி இல்லை விடிகாலம் நடந்ததாகட்டும் எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு ஜென்ரலாக முடிந்த விஷயத்தை தான் நம்மளுக்கு நியூஸ் பேப்பரில் காட்டுவாங்க. ஸோ நியூஸ் பேப்பரில் ஹெட்லைன்ஸாக நம்ம யூஸ் பண்ணும்பொழுது நம்மளுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு கோலி ஹிட்ஸ் அ செஞ்சுரி அப்படின்னா அவர் ஏற்கனவே செஞ்சுரி அடிச்சிட்டாரு, நேற்று நடந்த ஒரு மேட்ச்சு கோலி வந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிட்டாரு அப்படின்னா நம்மளுக்கு இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல அது ஹெட்லைன்ஸா வரும் பட்சத்தில் அது எப்படி வரும்? கோலி ஹிட்ஸ் அ செஞ்சுரி. இங்க ஹிட்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ். இது ஏற்கனவே முடிஞ்சது தானே, அதை ஏன்பா நீங்க சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல காட்டுறீங்க அப்படின்னா ஹெட்லைன்ஸ் வந்து எதுக்குன்னா ஒரு ஹைப்புக்காக. ஸோ நம்ம படிக்கிறவங்களுக்கு அந்த ஃபீல் வரணும். இப்பதான் நம்மளுக்கு சோஷியல் மீடியா அதெல்லாம் வந்துருச்சு, எது வந்து லைவ்ல பார்க்கலாம் அதெல்லாம். பட் நியூஸ் பேப்பர் படிக்கும் பொழுது நம்மளுக்கு எப்படி இருக்கணும்னா அந்த நிகழ்ச்சி இப்ப நடந்துட்டு இருக்க மாதிரி, இப்ப நம்ம அதை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிற மாதிரி அந்த ஃபீல் வரணும். அந்த அளவுக்கு வர்த்தான நியூஸை தான் நம்மளுக்கு ஹெட்லைன்ஸ்ல போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு நம்ம மைண்ட் வந்து அந்த நியூஸ் பேப்பரோட ஒன்றி நம்ம இப்போ அதை உணர்ற மாதிரி ஒரு இது கொடுக்கணுங்கிறதுக்காக நியூஸ் பேப்பர்ஸ் இது முதல்ல இருந்தே ஃபாலோ பண்ணிட்டு இருக்குது. ஸோ நியூஸ் பேப்பரோட ஹெட்லைன்ஸ் வந்து நம்மளுக்கு எப்பயுமே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கும். அதே மாதிரி லைவ் கமெண்ட்ரிஸ் எங்க இருக்கும்? ஸ்போர்ட்ஸ்ல இருக்கும், ஏதாவது ஷோஸ்ல இருக்கும். ஸோ அது எல்லாமே நம்மளுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒருவேளை ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்குது, ஸோ கோல் போடுறாங்க அப்படின்னா the ball hits the net, that is a goal அப்படி சொல்லுவாங்க. ஸோ ball hits the net. ஹிட்ஸ் அப்படிங்கும்பொழுது நம்மளுக்கு இப்போ வந்து அது ஹிட் பண்ணிருக்கு. ஸோ இது வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேங்களா? டன். அடுத்து எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் ஸ்டார்டிங் வித் ஹியர் அண்ட் தேர். ஸோ எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்னாலே வந்து நம்ம ரொம்ப நம்மளோட உணர்ச்சிகளை எக்ஸ்க்ளைம் பண்ணி சொல்றது, அதாவது நம்ம சந்தோஷமாகட்டும், சோகமா இருக்கட்டும், ஷாக் ஆகட்டும், நம்மளோட எமோஷன்ஸ் எதுவா இருந்தாலும் அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு யூஸ் பண்ற சென்டென்சஸ் தான் எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். அந்த எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ் ஏதாவது ஹியர் இல்ல தேர்ல ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஹியர் கம்ஸ் த கேர்ள், தேர் கம்ஸ் த பிரைட். ஸோ ஒரு கல்யாணத்துக்கு போறோம், பொண்ணு மாப்பிள்ள அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், பொண்ணு வந்துட்டாங்க அப்படின்னா பொண்ணு வந்துருச்சு அப்படிம்பாங்க. ஹியர் கம்ஸ் த பிரைட். ஸோ அது ஒரு ஹாப்பினஸோட எக்ஸ்பிரஷன், அதனால அது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ்ல சொல்றோம். there goes the ball. ஸோ பால் எங்க போச்சு? there goes the ball. thereல யூஸ் பண்றோம். ஓகே, அடுத்து லாஸ்டா யூனிவர்சல் ட்ரூத். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் இது உண்மையா பொய்யா அந்த மாதிரி பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் சில விஷயங்கள் வந்து உலகத்துக்கே பொதுவான விஷயமா இருக்கும். இப்போ நம்மளுக்கு இந்தியால ஒரு விஷயம், இப்போ எக்ஸாம்பிள் டைம் எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு இப்போ இங்க ஒரு டைம் இருக்கும், இன்னொரு நாட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வேற ஒரு டைம் இருக்கும். பட் உலகத்துக்கு மொத்தமா பொதுவான விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கோ யூனிவர்சல் ட்ரூத். மொத்த உலகத்துக்கும் மொத்த யூனிவர்ஸ்க்கும் சில விஷயங்கள் ட்ரூத்தா இருக்கும். லைக் அதுதான் இங்க இருந்து ஒண்ணு அங்க ஒண்ணுன்னு மாறாது. இப்போ நான் இந்தியால இருந்தாலும் எனக்கு ஒண்ணுதான், என் ஃப்ரெண்ட் ஆஸ்திரேலியா இருந்தாலும் அவங்களுக்கும் ஒண்ணுதான். எல்லாருக்கும் பொதுவான சில விஷயங்கள் இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் யூனிவர்சல் ட்ரூத்னு சொல்லுவோம். ஸோ அந்த யூனிவர்சல் ட்ரூத்தையும் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல தான் சொல்லுவோம். ஸோ இது வந்து சன்ரைசஸ் இன் த ஈஸ்ட், சன்செட்ஸ் இன் த வெஸ்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளுக்கு யூனிவர்சல் ட்ரூத்ல வரும். ஸோ இந்த யூனிவர்சல் ட்ரூத்தும் நம்மளோட ஃபேக்ட்ஸும் சில
சில நேரங்கள் ஒன்னாவே இருக்கும். ஸோ வாட்டர் பாய்ஸ் அட் 100 டிகிரிங்கிறது ஃபேக்ட். அது யூனிவர்சல் ட்ரூத் கூட தான். எல்லாருக்குமே வாட்டர் வந்து 100 டிகிரில பாயில் ஆகும். சன் ரைசஸ் இந்த ஈஸ்ட்ங்கிறதும் நம்மளுக்கு ஃபேக்ட். அதே மாதிரி யூனிவர்சல் ட்ரூத் தான், எல்லாருக்குமே அதுவும் உண்மைதான். ஸோ இந்த மாதிரி இது ரெண்டும் வேணா கொலைட் ஆகலாம். ஸோ இதுல இருக்கிறது அதுல இருக்கலாம், அதுல இருக்கிறது இருக்கலாம். மற்றபடி இந்த 7 சூழ்நிலைகள் தான் பெரும்பான்மையா 99.9% நம்ம வந்து சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே இல்லையா? இது கிளியர்னா நான் அடுத்து இந்த எஸ் பிளஸ் v1 என்ன, எஸ் பிளஸ் டூ பிளஸ் டஸ் பிளஸ் v1 என்னங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே ஓகே. ஸோ அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம், எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னு பார்த்துட்டோம். ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுவோங்கிறத இப்போ பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிங்குலர் வெர்ப் ப்ளூரல் வெர்ப்னு 2 விஷயம் இருக்கு. சிங்குலருங்கிறப்போ ஒருமை, ப்ளூரல்ங்கிறப்போ பன்மை. சரிங்களா? ஸோ இப்போ நான் இதுல ஒரு வார்த்தை சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வெர்ப் கிடையாது, பட் நான் ஒரு வார்த்தை சொல்றேன். ஒரு நவுன் இது. ஓகே, பெயர் சொல் ஒன்று. டாக். ஓகே, டாக். அதே போல டாக்ஸ். இப்போ இந்த 2 வார்த்தை பாருங்க, டாக், டாக்ஸ். ஸோ இங்க டாக் அப்படிங்கிறப்போ சிங்குலர், அதாவது ஒரு டாக், ஒரு நாய். ஒரு நாயை வந்து நான் வந்து டாக்னு சொல்றேன், ஒருமை, சிங்குலர். இதுவே 2 நாயோ 3 நாயோ 4 நாயோ இருக்கும் பொழுது நான் வந்து அதை டாக்ஸ் அப்படின்னு சொல்றேன். எஸ் சேர்த்து டாக்ஸ், அதாவது ப்ளூரல், பன்மை. இது வந்து நவுனுக்கு இந்த மாதிரி. சரிங்களா? ஸோ நவுன்ஸ்க்கு, பெயர் சொல்லுக்கு நம்ம வந்து எஸ் சேர்த்தோ இல்லை இஎஸ் சேர்த்தோ வரும். அது வந்து சிங்குலர்ல இருந்து ப்ளூரலுக்கு மாத்துறது. ஆனா வேர்பை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம அதுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஆக்சுவலி இந்த வேர்ப் வந்து நம்ம ப்ளூரல் வேர்ப்னு வச்சுக்கலாம், சிங்குலர் வேர்ப்னு வச்சுக்கலாம். 2 டைப்பாவும் நம்ம கத்துக்கலாம். பட் எனக்கு நான் உங்களுக்கு சொல்றது பிளஸ் உங்களுக்கு ஈஸியா புரியும் நான் நினைக்கிறது வந்து இந்த ஸ்டைல்ல. ஸோ அதனால நான் இந்த ஸ்டைல் ஃபாலோ பண்றேன். சேம் நவுன் மாதிரியே இது சிங்குலர் ப்ளூரல்னு வச்சு கூட சொல்லலாம். பட் அது கன்ஃபியூஷனுக்கு வழிவகுக்கும். இதெல்லாம் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க அப்படின்னு நான் நினைச்சதுனால நான் இந்த ஸ்டைல்ல சொல்லித்தரேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இது டாக், இது டாக்ஸ். அப்போ இதுல எது சிங்குலர்? நவுனுங்கிறதுனா டாக் வந்து சிங்குலர், டாக்ஸ் வந்து ப்ளூரல். ஓகேங்களா? ஸோ இதுவே இன்னொரு வார்த்தை சொல்றேன், ஈட். ஈட், ஈட்ஸ். இப்போ ஈட்டுங்கிறது சாப்பிடுறது. ஸோ இது ஒரு வினைச்சொல், வேர்பு. இதுல ஈட்டுங்கிறது ப்ளூரல் வேர்பு, ஈட்ஸ்ங்கிறது சிங்குலர் வேர்பு. இது என்னமா குழப்புற அப்படின்னா, கொஞ்சம் இனிஷியலா ஆரம்பத்துல நம்ம கேட்கும் பொழுது குழப்புற மாதிரி தான் இருக்கும். பட் நல்லா கவனிச்சுக்கோங்க, எந்த வேர்பெல்லாம், இந்த நவுனை விட்டுருங்க, நம்ம வேர்பை பத்தி பேசுறோம். ஓகே, எந்த வேர்பெல்லாம் எஸ்ல முடியுதோ அதெல்லாம் சிங்குலர் வேர்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க, சிங்குலரும் எஸ்ல தான் ஆரம்பிக்குது, எஸ். ஸோ அதே மாதிரி எஸ்ல முடியறதெல்லாம் சிங்குலர் வேர்ப். இது ஈஸியா இருக்கு இல்லையா உங்களுக்கு? ஸோ எந்தெந்த வேர்பெல்லாம் எஸ்ல முடியுதோ அது எல்லாமே நம்மளுக்கு சிங்குலர் வேர்ப். ஓகே ஓகே. இப்போ ஈட்டுங்கிறது ப்ளூரல், ஈட்ஸ்ங்கிறது சிங்குலர். இப்போ நான் சொல்றேன், நீங்க எனக்கு அது சிங்குலரா ப்ளூரலான்னு சொல்லுங்க. ஓகே, ட்ரிங்க்ஸ், எஸ் சிங்குலர். கிரை, எஸ் ப்ளூரல். லாஸ்டா ஒன்று லவ், எஸ் ப்ளூரல். ஓகே, குட். ஸோ இப்போ சிங்குலர்ங்கிற வேர்ப்ஸ் எல்லாமே எஸ்ல முடியும், எஸ்ல முடியாத வேர்ப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ப்ளூரல் வேர்ப்ஸ். இது நம்ம கிளியரா இருக்கும், ரைட்? ஓகே. இப்போ பாருங்க, நான் வந்து சிங்குலர் வேர்ப்க்கும் ப்ளூரல் வேர்ப்க்கும் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன். லைக் உங்களுக்கு இப்போ நம்ம பேசின அதே தான். ஸோ V1 வந்து பேஸ் ஃபார்ம்ல இருக்கு. அதாவது பேஸ் ஃபார்ம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, எஸ் அடாம் வரது தான். ஓகே, இப்போ இது ஈட்டா ஈட்ஸான்னு பார்த்தீங்கன்னா ஈட் வந்து பேஸ் ஃபார்ம். ரொம்பலாம் குழப்பிக்காதீங்க, ப்ளூரல் ஃபார்ம் தான் நம்மளோட பேஸ் ஃபார்ம். ஸோ இந்த V1 வந்து இஎஸ்ஓ இல்லை எஸ்ஓ ஆட் ஆகாம வர்றது, லைக் எஸ்ல முடியாதது பேஸ் ஃபார்ம், அது ப்ளூரல். எஸ்லயோ இல்லை இஎஸ்லயோ ஆட் ஆகி லைக் கடைசியா வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சிங்குலர் வேர்ப். ஓகே, அடுத்தது சிங்குலர் வேர்ப் எப்போ யூஸ் பண்ணுவோம்? சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ப்ளூரல் வேர்ப் எப்போ யூஸ் பண்ணுவோம்? ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு தான் யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ இந்த பாயிண்ட் நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் எஸ்ல முடியறது சிங்குலர் வேர்ப்னு சொல்லித்தரேன். ஓகேங்களா? சரி, இப்போ சிங்குலர் சப்ஜெக்ட்டுங்கிறது என்ன, ப்ளூரல் சப்ஜெக்ட்டுங்கிறது என்ன? இப்போ நான் மட்டும் இருக்கேன், ஒரு ஆளு சிங்குலர். இப்போ நீங்க கவனிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா, நீங்க எல்லாம் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நீங்க வந்து ப்ளூரல்.
ஒன்று மட்டும் இருந்தா சிங்குலர், நிறைய இருந்தா ப்ளூரல். இப்போ ஐ அப்படின்னு நான் எப்ப சொல்வேன்? நான், சிங்குலர். வி, வினா நாங்க இல்ல நாம, அது என்ன? ஒன்றுக்கும் மேற்பட்டவர், அது ப்ளூரல். ஓகே. ஹி, அவன், ஒருத்தங்க. ஷி, அவள், ஒருத்தர். தே, அவங்க, அவர்கள், ஒன்றுக்கும் மேல. இட், அது, ஒண்ணு. யூ, யூங்கும் பொழுது எனக்கு நீ அப்படிங்கறதுக்கும் நான் யூ யூஸ் பண்ணுவேன், நீங்கள் அப்படிங்கறதுக்கும் நான் யூ யூஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ நீ நான் ஒருத்தர்கிட்ட பேசுற பொழுதும் நீ சொல்லுவேன். நீங்கள்ங்கிறது என்னோட வயசுல பெரியவங்க மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நான் நீங்கள்னு சொல்லுவேன் ஒருத்தரை. இல்ல 2-3 பேர் இருக்கும் பொழுது நீங்கள்னு சொல்லுவேன். ரைட். ஸோ இப்போ ஒரு கிளாஸ்ல நான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா நீங்க எல்லாம் கவனிங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்ல திடீர்னு ஒரு ப்ரொஃபசர் வர்றாருன்னா சார் நீங்க என்ன இந்த கிளாஸ்க்கு அப்படின்னு நான் கேட்பேன். ஸோ ஒருத்தர்கிட்ட நான் மரியாதைக்காக பேசும்பொழுதும் லைக் மரியாதை நிமித்தமாகவோ வயது நிமித்தமாகவோ நான் வந்து நீங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்டயும் பேசலாம். நிறைய பேர் இருக்கும் பொழுது நான் நீங்கன்னு சொல்வேன். அதனால இது சிங்குலருக்கும் வரும் ப்ளூரலுக்கும் வரும் யூங்கிற வார்த்தை. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்றோம்னா கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ப்ளூரல்லையே வச்சுக்கிறோம் யூ. ஓகே. ஸோ யூ, வி, தே இந்த 3க்கும் நான் ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணுவேன். ஹி, ஷி, இட் இந்த 3க்கும் நான் சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணுவேன். அப்போ இந்த ஐன்னு ஒன்று இருக்கே, இது என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐங்கிறது நான், நம்மளை பத்தி நான் தானே. நம்ம எப்பயாவது எதிரியாவது செட் ஆகுமா? நம்ம தான் பெருமையா நானும் எதிரியுமே செட் ஆக மாட்டேன், நான் ரொம்ப யூனிக், நான் தனித்துவம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் இல்லையா. அதனால இந்த ஐ வந்து சிங்குலராகவே இருந்தாலும் இதையும் நம்ம ப்ளூரல் வெர்ப் தான் இதுக்கும் யூஸ் பண்ணுவோம். இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. எஸ். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பாயிண்ட் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன், நம்புறேன். புரிஞ்சிருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்க, புரியலன்னா மறுபடியும் லைட்டா அப்படி முன்னாடி ஒரு டிங் டிங் 2 டைம் தட்டினீங்கன்னா நம்மளுக்கு வீடியோ முன்னாடி போகும். ஸோ இது இன்னொரு டைம் கவனிங்க, உங்களுக்கு புரியும் நம்புறேன். சரிங்களா? ஓகே. இப்போ சிங்குலர் வெர்ப் எங்க யூஸ் பண்ணுவோம், ப்ளூரல் வெர்ப் எங்க யூஸ் பண்ணுவோம், சிங்குலர் வெர்ப்னா என்ன, ப்ளூரல் வெர்ப்னா என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இப்போ ஒரு ப்ளூரல் வெர்ப்ல இருந்து நம்மளுக்கு சிங்குலர் வெர்ப் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 வகையா நம்ம பார்க்கலாம். மேக்ஸிமம் இதுதான் வரும். மோஸ்ட் ஆஃப் த வெர்ப்ஸ் என்ன பண்ணுவோம்னா எஸ் ஆட் பண்ணாலே போதும். நம்ம 90% வெர்ப்ஸ் எல்லாத்துக்கும் ஜஸ்ட் அதோட எண்ட்ல எஸ் ஆட் பண்ணிட்டோம்னா அது நம்மளுக்கு சிங்குலர் ஃபார்ம் வந்துடும். ஈட் அப்படின்னா ஈட்ஸ், ஸ்லீப் அப்படின்னா ஸ்லீப்ஸ், ட்ரிங்க் அப்படின்னா ட்ரிங்க்ஸ், ரைட் அப்படின்னா ரைட்ஸ், இந்த மாதிரி நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே. சில வெர்ப்ஸ் வந்து எஸ்ஹெச்லயோ இல்லை சிஹெச்லயோ இல்லை எஸ்எஸ்லயோ இல்லை ஓலையோ எக்ஸ்லயோ முடியும். எக்ஸாம்பிளுக்கு டச், ஸ்மாஷ், கிஸ், கோ, ஃபிக்ஸ், இந்த மாதிரி எல்லா வார்த்தைகளும் இந்த 5 டிஃப்ரெண்ட் லெட்டர்ஸ்ல வந்து முடிகிற வெர்ப்ஸா இருந்தால் அதுக்கு நம்ம என்ன ஆட் பண்ணுவோம்னா எஸ் மட்டும் ஆட் பண்ண மாட்டோம், இஎஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ டச் அப்படின்னா சிஹெச்ல முடியுது, TOUCHES. கிஸ் அப்படின்னா எஸ்எஸ்ல முடியுது, இஎஸ். ஜிஓ ஓல முடியுது, இஎஸ். ஸ்மாஷ், இஎஸ். ஃபிக்ஸ் அப்படின்னாலும் இஎஸ். ஓகே. ஸோ இந்த 5ல ஏதோ ஒன்று முடியுது அப்படின்னா எஸ் மட்டும் ஆட் பண்ணாம இஎஸ் ஆட் பண்ணுவோம். அதே போல சில வெர்ப்ஸ் என்ன ஆகும்னா ஒய்ல முடியும். அந்த ஒய்க்கு முடிகிற அந்த எழுத்தோட முந்தின எழுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கான்சனண்டா இருக்கும். கான்சனண்டா அது என்ன கான்சனன்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம 26 லெட்டர்ஸ் இருக்கு நம்ம ஆல்பபெட்ல. ஸோ அதுல AEIOU இந்த 5 மட்டும் வவல்ஸ், மிச்சம் எல்லாமே கான்சனன்ட்ஸ். ஸோ 21 லெட்டர்ஸ் வந்து நம்ம கான்சனன்ட்ல வரும், 5 லெட்டர்ஸ் வந்து ஆல்பபெட்ல வவல்ஸ்ல வரும். ஸோ இந்த கான்சனன்ட் என்ன, வவல்ஸ் என்ன, இதெல்லாமே நம்ம வந்து கிராமர்ல ஆர்டிகல்ஸ் பார்க்கும்போது நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். ஸோ இப்போதைக்கு நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இந்த AEIOU இந்த 5 தவிர மிச்சம் எல்லாமே நம்மளுக்கு கான்சனன்ட்ஸ். சரிங்களா? ஸோ ஒரு வேர்ப் வந்து ஒய்ல முடியுது, அதுக்கு முந்தின எழுத்து வந்து கான்சனண்டா இருக்கு அப்படின்னா நம்ம அந்த ஒய்யை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக IES ஆட் பண்ணணும். ஃப்ளை அப்படின்னா இந்த ஒய்யை எடுத்துட்டு FLIES. கிரை அப்படின்னா இந்த ஒய்யை எடுத்துட்டு CRIES. வரி அப்படின்னா இந்த ஒய் எடுத்துட்டு IES. இங்க பாருங்க ஒய்க்கு முன்னாடி L இருக்கு, இது AEIOU கிடையாது, கான்சனன்ட். ஒய்க்கு முன்னாடி R இருக்கு, AEIOU கிடையாது, கான்சனன்ட். ஓகே. ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு வேர்பை வந்து ஃபார்ம் பண்ணுவோம்.
இது நீ வந்து எனக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லித்தர, நான் பேச போறேன், ஸ்பெல்லிங் எனக்கு தெரிஞ்சா என்ன தெரியாட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில விஷயங்கள் நம்மளோட பேசிக். ஸோ நம்ம பேசிக்கான சில விஷயங்கள் கத்துக்காம நம்ம பில்டிங் எவ்வளவுதான் பெருசு பெருசா எடுத்துட்டு போனாலும் பேஸ் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இல்லைன்னா நம்மளுக்கு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஸோ அதுக்காக தான் நான் சில விஷயங்கள் நம்மளுக்கு ஸ்போக்கன்ல வராட்டியுமே சில விஷயங்கள் அது பேசிக்குங்கும் பொழுது அதுவுமே நான் வந்து இதில் இன்வால்வ் பண்ணி தான் சொல்றேன். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ சிங்குலர் வேர்ப்னா என்ன, ப்ளூரல் வேர்ப்னா என்ன, சிங்குலர் வேர்ப் எப்படி ஃபார்ம் பண்ணும் இதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ இந்த சிங்குலர் வேர்ப் ஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுவோம். சிங்குலர் வேர்ப் ஆகட்டும் ப்ளூரல் வேர்ப் ஆகட்டும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த 3 ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாக்டா ரொம்ப பெர்ஃபெக்டா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட 10th சாப்டர் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் சாப்டர் இருக்கு. ஸோ அதுல வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்றதை பார்க்கலாம். பட் இப்போ நார்மலா அந்தந்த டென்ஸுக்கு எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் 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 எல்லா இடத்துலயும் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட். அப்படின்னா என்ன? இங்கிலீஷ்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட், பிசிக்ஸ்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட், மேத்ஸ்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட், இதெல்லாம் தான் எனக்கு தெரியும். இங்க நீங்க என்ன சப்ஜெக்ட் எழுதியிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு செயல் நடக்குது அப்படின்னா அந்த செயல் வந்து அந்த செயல் சொல்ற சொல் வந்து நம்மளுக்கு வேர்ப் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஸோ அந்த செயலை யாரு செய்யறாங்களோ அவங்க வந்து சப்ஜெக்ட். ஓகே. இப்போ பேசிட்டு இருக்கிறதுங்கிறது செயல், யார் பேசிட்டு இருக்கா, நான் பேசிட்டு இருக்கேன். ஸோ நான் சப்ஜெக்ட். கேட்டுட்டு இருக்கீங்க அது செயல், யார் கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்க ஒரு சப்ஜெக்ட். ஓகே. ஃபேன் ஓடிட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கிறது வேர்ப், எது ஓடிட்டு இருக்கு, ஃபேன், அது சப்ஜெக்ட். ஸோ ஒரு செயல் நடக்குது, அந்த செயலை யார் செய்யறாங்களோ அது சப்ஜெக்ட். இது வந்து ஆக்ஷன் வேர்ப்ஸ்க்கு. இதுவே அது செயலா இல்ல, ஒரு நிலையை பத்தி பேசுறோம், ஒரு பொருள் பத்தி பேசுறோம் அப்படின்னா எதை பத்தி பேசுறோமோ யாரை பத்தி பேசுறோமோ அது சப்ஜெக்ட். எங்க அண்ணா நாளைக்கு வருவாங்க அப்படின்னா எங்க அண்ணா யாரை பத்தி பேசுறோம், எங்க அண்ணாவை பத்தி பேசுறோம். ஸோ அது சப்ஜெக்ட். அந்த புக் வந்து டேபிள் மேல இருந்துச்சு, ஸோ இங்க செயல் எதுவுமே இல்லை, லைக் இங்க வந்து ஆக்ஷனா எதுவும் நடக்கல, பட் இருந்துச்சு. எது இருந்துச்சு? புக் இருந்துச்சு. எதை பத்தி பேசுறோம்? புக்கை பத்தி பேசுறோம். ஸோ இந்த மாதிரி எதை பத்தி பேசுறோமோ யாரை பத்தி பேசுறோமோ அது சப்ஜெக்ட். இல்ல ஒரு செயல் செய்யற இடங்கள்ல அந்த செயலை யார் செஞ்சாங்களோ அது சப்ஜெக்ட். ஸோ ஆப்ஜெக்ட்ங்கிறது அந்த செயல் யாருக்காக செய்யப்பட்டுச்சோ அது ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். ஓகே. ஸோ இப்போ சப்ஜெக்ட் பிளஸ் V1 இல்ல சப்ஜெக்ட் பிளஸ் டூ பிளஸ் டஸ் பிளஸ் V1 இல்ல சப்ஜெக்ட் பிளஸ் டூ ஆர் டஸ் பிளஸ் நாட் பிளஸ் V1 இந்த 3 தான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா நாட் வந்திருக்கு, இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு, இது ரெண்டும் பாசிட்டிவ் சென்டென்ஸ்க்கு. ஓகே. ஸோ இப்போ ஈட் அப்படின்னு ஒரு வார்த்தையை நான் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஹீங்கிறது சப்ஜெக்டா வச்சுக்கோங்க, ஈட்டுங்கிற வேர்பை யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன யோசிக்கணும்னா ஈட்டுங்கிறது ப்ளூரல் ஃபார்ம், கரெக்ட். ஹீன்னு நான் சொல்லியிருக்கேன், ஹீங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட்டுக்கு சிங்குலர் வேர்ப் தான் வரும். ஸோ ஈட் அப்படிங்கும்போது நான் அதை சிங்குலரா மாத்தணும், எஸ் ஆட் பண்ணி ஈட்ஸ். அப்போ ஹீ ஈட்ஸ். எஸ். இதுவே அந்த சப்ஜெக்ட் தேயா இருந்தா ஈட்டுங்கிறது ப்ளூரல் ஃபார்ம், தேங்கிறது ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ தே ஈட். ஓகே, புரியுதா? ஸோ அதே தான் இங்க வந்து டூ ஆர் டஸ் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா இது வந்து நெகட்டிவ்க்கும் பொருந்தும், அதனால நான் இதை சொல்றேன். டூங்கிறதும் சரி டஸ்ங்கிறதும் சரி ரெண்டுமே எப்பயுமே நம்ம ப்ளூரல் ஃபார்ம் கூட தான் சேர்த்து சொல்லுவோம். அதாவது இப்போ டூ ஈட் இல்ல டஸ் ஈட் இப்படிதான் சொல்லுவோம். நம்ம டூ ஈட்ஸ்னோ இல்ல டஸ் ஈட்ஸ்னோ சொல்ல மாட்டோம். சரிங்களா? ஏன் அப்படி சொல்ல மாட்டோம்னா டூவும் ஈட்டும் சேருது, லைக் டூ பிளஸ் ஈட்னா ஈட். அதுவே டஸ் பிளஸ் ஈட்னா ஈட்ஸ். இதாங்க கணக்கு. ஓகேயா? சோ நம்மளுக்கு விஷயம் என்னன்னா இந்த டூவோ டஸ்ஸோ வந்து V1 கூட தான் சேரும். நான் வந்து டஸ் பிளஸ் ஈட்ஸ் அப்படின்னு போட முடியாது, ஏன்னா டஸ்ஸும் ஈட்டும் சேர்ந்தாலும் எனக்கு ஈட்ஸ் வந்துடும். ஸோ டூ கூட ஈட்ஸ் சேர்த்த முடியாது, ஏன்னா டூ வந்து V1 கூட தான் பேஸ் ஃபார்ம் கூட தான் வரணும். ஸோ டூ ஆகட்டும் டஸ் ஆகட்டும் நம்ம யூஸ் பண்ற வேர்ப் ஃபார்ம் வந்து ப்ளூரல் ஃபார்ம்ல தான் யூஸ் பண்ணுவோம். முன்னாடி யூஸ் பண்ற சப்ஜெக்ட் மட்டும்தான் வேற ஆகும். ஸோ முன்னாடி யூஸ் பண்ற சப்ஜெக்ட்னா டூக்கு வந்து ப்ளூரல் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும், டஸ்ஸுக்கு வந்து சிங்குலர் சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். அது மட்டும்தான் நம்மளோட வித்தியாசம். ஸோ ஐ டூ ஈட், தே டூ ஈட், வி டூ ஈட், யூ டூ ஈட். அதுவே டஸ்னா he does eat, she does eat, it does eat. ஓகே. ஸோ இப்போ என்னன்னா எனக்கு வந்து நீங்க வந்து
subject plus verb னு சொல்லி கொடுத்திருக்கீங்க. மறுபடியும் subject plus do or does plus v1 னு சொல்லி தரீங்க. இப்போ நான் இது ரெண்டையும் எந்த இடத்துல யூஸ் பண்ணனும்? இது ரெண்டுக்கும் மீனிங் என்ன? ரெண்டும் வேற வேற மீனிங் அப்படி நீங்க கேட்டிங்கனா ரெண்டுமே ஒரே மீனிங் தான். பட் இந்த do or does யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் சொல்றோம் அப்படினா அது எதுக்காகனா அந்த சென்டென்ஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் கொடுக்க, கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க, வெயிட்டேஜ் கொடுக்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீ டீ குடிப்பியா அப்படின்னு கேக்குறாங்க வெச்சுக்கோங்களேன். நான் டீ குடிப்பேன் அப்படி நம்ம சொல்றோம். சோ அது வந்து நீ டீ குடிப்பியானா நான் டீ குடிப்பேன். டீ வேணுமா காஃபி வேணுமா அப்படின்னு கேக்குறாங்க வெச்சுக்கோங்க. எனக்கு டீ வேணும். ஓ நீ காஃபி குடிக்க மாட்டியா? இல்ல இல்ல டீ குடிப்பேன், காஃபியும் குடிப்பேன். இப்போ எனக்கு டீ வேணும். சோ இந்த இடத்துல நான் காஃபியும் குடிப்பேன் பட் எனக்கு இப்ப டீ கொடுங்க. சோ பேசிக்கா இதனால நான் இப்ப டீ கேக்குறதுனால நான் காஃபி குடிக்க மாட்டேனோன்னு அவங்க நினைச்சிட கூடாது. சோ நான் காஃபி குடிப்பேங்கிறதும் உண்மைதான் அப்படின்னு அங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லும் பொழுது அங்க do or does யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் தான் வித்தியாசம். மத்தபடி நம்ம வேற எதுவும் கிடையாது. ஜெனரலா நீங்க ஏதோ ஒரு சென்டென்ஸை வந்து அந்த செயலுக்கு நீங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அவ பேசவே மாட்டா, அவ எங்க பேசுறான்னு. நான் பேசுவேன், ஐ டூ ஸ்பீக். ஸோ நான் பேசுவேங்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன், அழுத்தம் கொடுக்கணுங்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணும்பொழுது நான் do or does யூஸ் பண்ணலாம். ஸோ she speaks அப்படிங்கிறதுக்கும் she does speak அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்னா அவங்க பேசுறதுக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி அழுத்தம் சொல்றோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அவ பேசுவா அந்த மாதிரி. மேபி ஒரு பேச்சாளர் அவங்க ஒழுங்கா பேசுவாங்களா, ஸ்டேஷனா பயந்துப்பாங்களா என்ன அப்படின்னா அவ பேசுவா, she does speak. ஸோ அவங்க பேசுவாங்கிறதுக்கான ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். ஸோ she speaks அப்படின்னா அவங்க பேசுவாங்க. ஸோ ரெண்டுமே ஒரே மீனிங் தான், ஒரே டென்ஸ் தான், ஒரே மீனிங் தான். பட் அந்த செயலுக்கான அழுத்தம் கொடுக்கணும்னு நினைக்கும் பொழுது do or does நம்ம யூஸ் பண்ணுவோம். புரிஞ்சுதா? ஓகே. அதேதான் இப்போ நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணோம்னா subject plus do or does plus not. டைரக்டா நம்ம v1 கூட not சேர்த்த மாட்டோம். do or does சேர்ந்து not வரும். she does not eat, they do not eat. ஓகே, இந்த do or does எங்க வரும்? do னா plural subject வரும், does னா singular subject வரும். இது மாறாது. இந்த not மட்டும் சேர்ந்து அதே போல v1 வந்து பேஸ் ஃபார்ம்ல plural ஃபார்ம்ல தான் சேர்ந்து வரும், do கூடயும் does கூடயும். ஓகேங்களா? சோ இது கிளியரா உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம திருப்பி ஒரு டைம் நம்ம ரீவைண்ட் பண்ணி பார்த்து ட்ரை பண்ணலாம். பிகாஸ் நம்மளுக்கு வீடியோ டியூரேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும் இல்லைங்களா? நிறைய லென்த்தியான வீடியோ இருந்தா நம்ம கத்துக்கிறோம் டீப்பா, பட் லென்த் அதிகமாகும் போது கொஞ்சம் நார்மலாவே கொஞ்சம் ஒன்று இவ்வளோ இருக்கா அப்படிங்கிற ஒரு தாட் வரும். அது வரக்கூடாது, அப்பதான் நம்ம லேர்னிங் கம்ப்ளீட் ஆகும். ஸோ அதனால இன்னும் ஒரு டைம் ரீவைண்ட் பண்ணி பாருங்க. ஓகே, she eats, she does eat, she does not eat. Okay, we drink, we do drink, we do not drink. Okay, fine. Okay, இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்குறோம்னா சென்டென்ஸ் ஃபார்மேஷன் இப்போ எப்படி பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ இப்போ அதுவே வந்து ஒரு கொஸ்டினா ஃபார்ம் பண்ணணும்னா எப்படி ஃபார்ம் பண்ணணும்? அதாவது இப்போ கொஸ்டின்ஸ்னா ரெண்டு டைப் கொஸ்டின்ஸ் நம்ம மெயினா இருக்கும். ஒன்று வந்து நம்மளுக்கு எஸ் நோ அப்படின்னு ஆன்சர் கொடுத்தா போதும், ஆமாவா இல்லையாங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். சிலது வந்து என்ன ஏதுங்கிற ரீசன் கொடுக்குற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நம்ம என்ன சொல்லுவோம்னா எஸ் ஆர் நோ கொஸ்டின். ஸோ எஸ்ஓ நோவோ சொல்ல வேண்டிய இடம். இல்லைன்னா WH கொஸ்டின்ஸ். WHங்கிறப்போ வாட், வென், வேர், வை, ஹவு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்றது, WH வேர்ட்ஸ் யூஸ் பண்றது WH கொஸ்டின்ஸ். ஸோ ஜென்ரலா WH கொஸ்டின்ஸ்க்கு நீங்க வந்து ஆன்சர் ஃபுல்லா சொல்லணும். எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ்ங்கிறது நீங்க எஸ் ஓ நோவோ சொன்னா போதும். ஸோ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மாதிரி எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆமா இல்ல சொன்னா போதும். அது டீடைல்டா சொல்ல வேண்டிய இடங்கள் 2 மார்க் கொஸ்டின் 1 மார்க் கொஸ்டின் வந்து நம்ம டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ அங்க வந்து WH கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, he eats idli. இப்போ இங்க he இருக்கு, இங்க eats இருக்கு. ஸோ he eats idli subject plus verb v1. இது வந்து சிங்குலரா இருக்கு சப்ஜெக்ட்னால சிங்குலர் verb யூஸ் பண்ணிருக்கோம். இது ஒரு நார்மல் சென்டென்ஸ். he does eat idli. டஸ் வந்தோம்னா இங்க என்ன ஆயிடுச்சு? இங்க ஈட் தான் வந்திருக்கு, ஏன்னா ப்ளூரல் ஃபார்ம். டூ ஆர் டஸ் கூட ப்ளூரல் ஃபார்ம் பேஸ் ஃபார்ம் தான் வரணும். ஸோ he does eat idli, இதுவும் சென்டென்ஸ். இப்போ இதையே வந்து நான் கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னா, ஸோ பேசிக்கா நம்மளுக்கு ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டினோ ஒரு WH கொஸ்டினோ ஃப்ரேம் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண தெரியணும். ஸோ சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி இப்போ நம்மளுக்கு தெரியும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல. இதை வந்து நம்ம கொஸ்டினா ஃப்ரேம் பண்ணணும்னா என்ன பண்ணோம்னா இந்த டூவோ டஸ்ஸோ இருக்கு இல்லைங்களா, அதை தூக்கி முன்னாடி போட்டுட்டு இந்த சப்ஜெக்ட் இருக்குங்களா அதை தூக்கி பின்னாடி போட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சது. ஓகே, சோ does he eat idli? ஓகே, does he eat idli? இதுவே ப்ளூரல் சப்ஜெக்ட் இருந்தா
do they eat idli, do you eat dosa, இந்த மாதிரி. ஓகே, ஸோ ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றதுக்கு சப்ஜெக்ட் பிளஸ் V1 வரணும். அந்த சப்ஜெக்டும் வேர்பும் ஒரே ஃபார்ம்ல இருக்கணும். சப்ஜெக்ட் வந்து சிங்குலரா இருந்தா வேர்பும் சிங்குலர் ஃபார்ம்ல இருக்கணும். சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலா இருந்தா வேர்பும் ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கணும். அதே போல do or does வந்து எப்பயுமே V1 பேஸ் ஃபார்ம், அதாவது ப்ளூரல் ஃபார்ம்ல தான் வரணும். சிங்குலர் இருக்குன்னா does யூஸ் பண்ணுவோம், ப்ளூரல் இருக்குன்னா do யூஸ் பண்ணுவோம். ஓகே ஃபைன். அதே போல இப்போ அந்த டஸ்ஸோ டூவோ நம்மளுக்கு முன்னாடி வந்து சப்ஜெக்ட் பின்னாடி போய் கொஸ்டின் ஃபார்ம் ஆகும். இது எஸ் ஆர் நோ கொஸ்டின். ஸோ அவன் இட்லி சாப்பிடுவானா அப்படின்னு கேட்டா நீங்க என்ன சொல்வீங்க? சாப்பிடுவான்னு சொல்வீங்க, இல்லை சாப்பிட மாட்டான்னு சொல்வீங்க. ரைட், எஸ் இல்லைன்னா நோ. இது பெருசா நீங்க சொல்ல வேண்டிய என்ன ஆன்சரும் தேவையில்லை. ஸோ அதே போல WH கொஸ்டின் ஃப்ரேம் பண்றது இன்னும் ஈஸி. ஸ்டேட்மெண்ட் ஃபார்ம் பண்ண தெரிஞ்சா எஸ் ஆர் நோ கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணிடலாம். எஸ் ஆர் நோ கொஸ்டின் ஃப்ரேம் பண்ண தெரிஞ்சா WH கொஸ்டின் ஈஸியா ஃப்ரேம் பண்ணிடலாம். எப்படி? டஸ் ஹி ஈட் இட்லி, அதுக்கு முன்னாடி வாட். ஸோ இங்க இந்த இட்லி தான் நம்மளோட வாட்டோட ஆன்சர், அதனால இங்க இது வரல. வாட் டஸ் ஹி ஈட், அவன் என்ன சாப்பிட்றான்? அவன் இட்லி சாப்பிட்றான். when does he eat இட்லி, அவன் எப்போ இட்லி சாப்பிடுவான். வேர் டஸ் ஹி ஈட் இட்லி, அவன் எங்க இட்லி சாப்பிடுவான். இது வாட் வந்ததுனால வாட்டோட ஆன்சரே இட்லிங்கிறதுனால நான் இட்லி கொடுக்கல. இதுவே when இல்ல வேர்னா வேர் டஸ் ஹி ஈட் இட்லி, அவன் எங்க இட்லி சாப்பிடுவான். So where does he eat idli? Does he eat idli? Okay. Yes, புரியுது இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சென்டென்ஸும் நீங்க எடுத்து ஃப்ரேம் பண்ணி பாருங்க. சின்ன சின்ன வேர்ப் எடுத்துக்கோங்க, சின்ன சின்ன சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கோங்க, அதையும் மேட்ச் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு அதுல இருந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி பாருங்க, அதுல இருந்து WH கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி பாருங்க. ஸோ இப்படிதான் நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் ஒரு கொஸ்டினோ ஃபார்ம் பண்றதுக்கு ஒரு டென்ஸ்ல எப்படிங்கறத கத்துக்க முடியும். ஸோ ஒரு டென்ஸா நம்ம இப்படி பாக்குறதுனால அன்னன்னைக்கு வீடியோக்கு அன்னன்னைக்கு நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஈஸியா மைண்ட்ல பதிஞ்சிடும். ஒட்டுக்கா 12 டென்ஸ் பார்க்கும்போது குழப்பமாயிடும். ஸோ ஒரு டென்ஸுமே நம்ம ஒரு வீடியோல பார்க்கும்போது அது அன்னைக்கு மைண்ட்ல புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இந்த வீடியோ நீங்க 7 தடவை 8 தடவை 10 தடவை கூட ரிப்பீட் பண்ணி பாருங்க. பட் ஒண்ணு புரியுற வரைக்கும் விடாதீங்க. ஓகே, நம்ம தமிழ் மக்கள் கொஞ்சம் எப்பயுமே கொஞ்சம் அந்த இதுல ஸ்ட்ராங்கா இருக்கும் இல்லையா? எனக்கு புரியுற வரைக்கும் நான் விட மாட்டேன், நான் கத்துக்கிற வரைக்கும் விட மாட்டேன் அப்படிங்கிற அந்த உறுதி நம்ம கிட்ட நிறைய இருக்கும். உங்ககிட்டயே அந்த உறுதி நான் பாக்குறேன். ஸோ நம்ம ரத்தத்திலேயே நம்ம இனத்திலேயே வந்து அந்த உறுதி இருக்கு. ஸோ அந்த உறுதியை விட்டுறாம இதை புரியுற வரைக்கும் பாருங்க. ஓகே, இப்போ ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க, டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னா நீ இங்கிலீஷ் பேசுவியா? இதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் ஐ டூ ஸ்பீக் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா எஸ் ஐ டூ, நோ ஐ டோன்ட். ஸோ அந்த டூ டஸ்ஸுக்கோ பின்னாடி இருக்க அந்த ஃபுல் சென்டென்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டைலா பாஷா எஸ் ஐ டூ, நோ ஐ டோன்ட். டஸ் இட் ஒர்க்? எஸ் இட் டஸ், நோ இட் டசன்ட். ஓகே, புரியுதுங்களா? அந்த டூவோ டஸ்ஸோ அது மட்டும் சேர்த்துனா போதும். சப்ஜெக்ட் கூட டூவோ டஸ்ஸோ இருந்தா போதும். எஸ்ஓ நோவோ முன்னாடி சேர்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இவ்வளோ நேரம் இந்த டென்ஸ்ல எல்லாமே பார்த்தோம். நம்ம இந்த டென்ஸ்ல பேசிக்கா நம்ம மிஸ் பண்ற விஷயங்கள் என்ன மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 4 தப்புகள் நம்ம மோஸ்ட்லி பண்ணுவோம். என்னன்னா ஃபர்ஸ்ட் டென்ஸ் எப்பயுமே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு V1 தான் யூஸ் பண்ணணும் வேர்ப் ஃபார்ம். அதாவது நம்ம வந்து V2ஓ V3 யூஸ் பண்ணக்கூடாது. அது சிங்குலர் வேர்பா ப்ளூரல் வேர்பாங்கிறது நெக்ஸ்ட், பட் V1 தான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதே போல சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட், அதாவது இப்போ சிங்குலர் சப்ஜெக்ட் வருதுன்னா சிங்குலர் வேர்ப் தான் வரணும், ப்ளூரல் சப்ஜெக்ட் வருதுன்னா ப்ளூரல் வேர்ப் தான் வரணும். ஸோ இதுல நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, மாத்தக்கூடாது. இது ஒரு மிஸ்டேக், லைக் நம்ம அதிகமா பண்ற மிஸ்டேக்ஸ். ஸ்பெல்லிங் ரூல்ஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ கிரை அப்படின்னா CRYIES அப்படின்னு சொல்லி போடுறவங்களும் இருக்காங்க. பட் ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு IES தான் போடணும். இப்போ கோ அப்படின்னா GOS போடுறவங்களும் இருக்காங்க. பட் GOல முடியுது, ஸோ ES தான் வரணும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுவோம், அதை கரெக்டா பார்த்துக்கோங்க. மிஸ்ஸிங் ஹெல்பிங் வேர்ப், அதாவது நம்ம ஒரு கொஸ்டின் கேட்கும் பொழுது சென்டென்ஸ்க்கு இது ஓகே, பட் நம்ம ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்லும் பொழுதோ இல்ல ஒரு கொஸ்டின் கேட்கும் பொழுதோ நம்மளுக்கு டூ ஆர் டஸ் வந்து கண்டிப்பா முக்கியம். ஹெல்பிங் வேர்ப்ங்கிறது இங்க என்னன்னா டூ ஆர் டஸ். ஸோ ஹெல்பிங் வேர்ப் எதுக்காக வரும்னா, எதுக்கு அதுக்கு பேர் ஹெல்பிங் வேர்ப்னாலே ஒரு மெயின் வேர்ப்னால டென்ஸை வந்து கரெக்டா காட்ட முடியல அப்படிங்கும் பொழுது அதுக்கு டென்ஸ் காட்டுறதுக்காக ஹெல்ப் பண்றதுக்கு வரதுதான் இந்த ஹெல்பிங் வேர்ப். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல ஹெல்ப் பண்றதுக்கு வர ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்து டூ ஆர் டஸ்ஸோ.
ஸோ டூ ஆர் பிளஸ் நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்ல மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதை பார்த்தாலே உங்களுக்கு அது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னு புரிஞ்சிடும், கேட்டாலும் புரிஞ்சிடும். அதனால இந்த ஹெல்பிங் வெர்பை மிஸ் பண்ணக்கூடாது. இப்போ வாட் யூ ஈட் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது, வாட் டூ யூ ஈட். இந்த டூ நம்மளுக்கு கண்டிப்பா வேணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம மிஸ்டேக்ஸ் வந்து இந்த 4 விஷயங்கள்ல பண்ணுவோம். ஸோ இதை வந்து நம்ம பண்ணாம நீங்க அந்த மிஸ்டேக்ஸ் பண்ணாம கொஞ்சம் கவனமா இருங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இதுல தான் மிஸ்டேக்ஸ் பண்றோம். ஸோ இன்னைக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்த்திருக்கோம். ஸ்டார்டிங்ல இருந்து ஃபார்முலா என்ன, எங்க யூஸ் பண்ணுவோம், எதுக்கு யூஸ் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணுவோம், ப்ளூரல் ஃபார்ம் என்ன, சிங்குலர் ஃபார்ம் என்ன, சிங்குலர் ஃபார்ம் எப்படி ஃபார்ம் பண்ணணும், சென்டென்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணணும், டூடஸ் வந்தா என்ன, டூடஸ் வராட்டினா என்ன, கொஷின்ஸ் எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம், எஸ்ஆர்னோ கொஷின்ஸ் எப்படி, டபிள்யூஹெச் கொஷின்ஸ் எப்படி, ஷார்ட்டா எப்படி ஆன்சர் பண்ணலாம் ஒரு எஸ்ஆர்னோ கொஸ்டின், அண்ட் கடைசியா நம்ம என்னென்ன மிஸ்டேக் பண்ணுவோம் இந்த டென்ஸ்ல அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச 99.99% இந்த டென்ஸ்ல எல்லாமே கவர் பண்ணிட்டோம். இதை மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு கமெண்ட் ரெடி பண்ணுங்க. கண்டிப்பா நான் அதை அடுத்த வீடியோல ரெக்டிஃபை பண்றேன். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க அண்ட் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகான் பிரஸ் பண்ணிருங்க. ஓகே, ஸோ நாளைக்கு அடுத்த வீடியோல அடுத்த டென்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ.